பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் இருப்பதனால் நான் கவலையோடு ஒரு செய்தி ஒரு 2 நிமிடத்துக்கு முன்னால் எனக்கு வந்த ஒரு அதிர்ச்சி தரத்தக்க செய்தியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேனாக்களை தயவு செய்து பத்திரிகையாளர்கள் கூர்மையாக தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நேரலை ஒளிபரப்பாக இருக்குமானால் உங்கள் கேமராக்களை என்னை நோக்கி திருப்புங்கள். தமிழக அரசியலில் அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தி 2 நிமிடங்களுக்கு முன்னால் எனக்கு கிடைத்தது. நான் ஜிஆர் அவர்களிடம் கூட பகிர்ந்து கொள்வதற்கு அவகாசம் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். ஒரு 29 ஆண்டுகள் 30 ஆண்டு காலம் அவருக்கு நிழலாக இருந்தவன் நான் என்ற காரணத்தால் அந்த செய்தி தந்த அதிர்ச்சியால் கவலையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையாகும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்மோடு கரம் கோர்க்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி முடிந்தாகிவிட்டது. அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய குடும்பத்தினரோட பேசியாகிவிட்டது. அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முக்கியமானவரிடம் பேசியதோடு மட்டுமல்ல, அவரிடமே பேசியாகிவிட்டது. எல்லாம் உறுதியாகிவிட்டது. 59 இடங்களுக்கு குறையாமல் வேண்டும் என்றவர் பிடிவாதம் பிடித்த காரணத்தால் வேறு வழியில்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தலைவரிடம் சொல்லி அதை நாங்கள் நிறைவு செய்து விடுகிறோம் என்று கூறினோம். உள்ளாட்சி தேர்தலில் 3 மாநகராட்சியில் நாங்கள் மேயர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்றார்கள். அதையும் தலைவருக்கு தெரிவிக்கிறோம் என்று கூறினோம். செலவு விவகாரத்தை பொறுத்தமட்டில் எந்த ஒரு பிசிறும் இல்லாமல் அவர் கேட்பதும் நாம் தருவதும் அது திரைமறைவிலேயே பேசி முடித்துக் கொள்ளலாம் என்று அதற்கும் ஏற்பாடாகிவிட்டது. என்றெல்லாம் நீ சொன்னதை நம்பித்தானே பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, பாலில் எப்பொழுது விழும் என்று தெரியவில்லை என்று நான் கூறினேன். என் அரசியல் வாழ்வில் 4 பேர் என்னை பார்த்து பரிகாசம் செய்யக்கூடிய அளவுக்கு, எல்லா பத்திரிகையும் என்னை பற்றி கருத்து சித்திரம் கேலி சித்திரம் போடுகிற அளவுக்கு தலையில் விழுகிறது ஒரு பலாப்பழம், காலில் விழுகிறது ஒரு பலாப்பழம், சாக்கடையில் விழுகிறது ஒரு பழம், நான் தலைமையிலாக கிடக்கிறேன் என்றெல்லாம் இப்படி என்னை ஏளனம் செய்யக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் இவ்வளவு தவறான தகவல்களை கொடுத்தேரே. இதன் விளைவாகத்தான் நம்முடைய அணி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. எல்லாம் நீ செய்கின்ற தவறு என்றவர் கோபித்தவுடன் இவர் பதிலுக்கு இவருக்கு பக்கத்திலே பல மாவட்ட செயலாளர்கள், தலைவர் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நான் தான் முதலமைச்சர் என்று சொல்வதை நீங்கள் விட்டுவிட்டு எங்கள் தளபதிக்குத்தான் நீங்கள் இடம் கொடுத்தால் இந்த சிக்கலில் இருந்து நாம் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை 2 நாட்களுக்குள் அறிவித்தாக வேண்டும் என்று அந்த மாவட்ட செயலாளர்கள் சொல்ல, எனக்கெல்லாம் தெரியும். எனக்கு தெரியாமல் நடக்குது நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் இதை சேர்ந்துதான் இவ்வளவும் அவருக்கு முறுக்கேற்றி விட்டிருக்கிறீர்கள். இந்த கட்சியை எவ்வளவு பாடுபட்டு வளர்த்திருப்பேன் தெரியுமா? ரத்தம் கொட்ட ரத்தம் கக்க பேசியிருப்பேன். எத்தனை ஆண்டுகள் இந்த கட்சியை கட்டி காத்து வளர்த்திருப்பேன். உனக்கு தெரியுமா? உன் மருமகனுக்கு தெரியுமா இந்த கட்சியின் வரலாறு என்று பேசி அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் நான் இப்பொழுதே சிஐடி எக்ஸ்டென்ஷனுக்கு போகிறேன் என்று இவர் புறப்பட, இல்லை நான் கோபாலபுரத்துக்குள்ளே வரமாட்டேன் என்று அவர் புறப்பட, கட்சி 2ஆக உடைகின்ற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. நான் அண்ணன் கலைஞருக்காக ரொம்ப வருத்தப்படுகிறேன். என்னதான் இருந்தாலும் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பதை போல 30 ஆண்டுகள் பழகிய பாசம் என்னை விட்டு போய்விடுமா? அண்ணன் கலைஞர் அவர்களே, இப்படி ஒரு செய்தியை நாங்கள் வெளியிட்டால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இது உண்மை என்று பல பேர் எழுதி ஒளிபரப்பு பண்ணிவிட்டார்கள். அண்ணன் கலைஞர் அவர்களே, என்னை விட நீங்கள் இலக்கியம் பயின்றவர், என்னை விட இலக்கியத்திலே புலமையோடு
கவிதைகள் படைக்கக்கூடியவர். காட்சிகளை சித்தரிப்பதில் உங்களுக்கு நிகரான எழுத்தாளன் இன்னொருவன் கிடையாது என்று நான் என்றைக்கும் சொல்வேன். உங்களுடைய தென்பாண்டி சிங்கமாகட்டும், பாயும்புலி பண்டார வன்னியனாகட்டும், பொன்னர் சங்கராகட்டும், நீங்கள் தீட்டிய சங்க தமிழாகட்டும், மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று அந்த எழுதிய பாடல் அந்த மை காய்வதற்குள்ளாக மறைந்துவிட்ட திருமங்கலம் குண்டு கோபாலை அழைத்து வைகோவை உடனே அழைத்து கொண்டு வா என்று அன்று நிகழ்ச்சி முடிந்து பகலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது தாளையுத்து சிமெண்ட் ஃபேக்டரி விருந்தினர் மாளிகையில் என்னை உடனே அவசரமாக அழைத்து கொண்டு வர நீங்கள் கையிலையும் பனியனுமாக கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் எழுதியிருந்த அந்த கவிதையை, தம்பி இந்த கவிதை எப்படி இருக்கிறது பார் என்று இந்த பாடலை எனக்கு காட்டினீர்கள். நான் புறநானூற்றை மீண்டும் புதிய வடிவத்தில் படிப்பது போல் இருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்ல, இரு நாட்டு ராணுவத்துக்கு இடையிலே செத்தாலும் பரவாயில்லை என்று என் தலைவன் பிரபாகரனை சந்திக்க புறப்பட்ட போது அதே வரிகளை முதலில் எழுதித்தான் என் கடிதத்தை உங்களுக்கு அனுப்பினேன். மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்ற வரிகளை போட்டுத்தான் அந்த கடிதத்தை நான் அநேகமாக உயிரோடு திரும்பி வர மாட்டேன் என்ற எண்ணத்தில் எழுதினேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விட நீங்கள் உயர்ந்தவர். நீங்கள் படிக்காத தமிழர் வரலாறு இல்லை. அந்த வரலாற்றில் நீங்கள் விரும்பிய சிலப்பதிகாரத்தை பூம்புகார் காவியமாக தந்தீர்கள். காவிரி பூம்பட்டினத்து கடற்கரையில் நீங்கள் நின்று கொண்டு பேசுவதை போல அந்த எழுத்துக்கள் போடுவதற்கு முன்பாக நீங்கள் பேசி அதற்கு பிறகு பூம்புகார் திரைப்படத்தை கொண்டு வந்து நிறுத்தி அந்த காவியத்தை மீண்டும் தமிழர்கள் நெஞ்சில் வரைந்தீர்கள். அந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு எல்லோருடைய உள்ளத்துக்கும் போய் சேரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு குடும்பம், அது ஏறத்தாழ ஒரு பார்ப்பன குடும்பம் தான். ஒரு குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. அழகான ஆண் குழந்தை, நல்ல பொன்னோவியம் போல இருந்தது. அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி மகிழுகிற அதே காலத்தில் அந்த வீட்டில் ஒரு கீரி பிள்ளையும் வளர்த்து வந்தார்கள். அந்த கீரி பிள்ளையும் வளர்ந்தது. 10 மாதம் இருக்கும் குழந்தைக்கு ஒரு நாள் தொட்டிலில் இட்டு தாலாட்டி தூங்க வைத்துவிட்டு கிணற்றடிக்கு தண்ணீர் எடுக்க போகிறாள் அந்த தாய். கணவன் பொருள் தேடுவதற்காக வெளியே சென்றிருக்கிறார். கிணற்றடிக்கு சென்று தண்ணீர் பானையை தலையில் வைத்துக் கொண்டு வீட்டை நோக்கி வருகிறாள். வீட்டை நெருங்கி விட்டாள். இன்னும் ஒரு 10 அடி நடந்தால் வாசலுக்குள் சென்று விடலாம். திடீரென்று அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. வாசலில் கீரி பிள்ளை நிற்கிறது. ஒரு நாளும் இல்லாத திருநாளாக வாசலில் கீரி பிள்ளை நிற்கிறது. கீரி பிள்ளையினுடைய வாயெல்லாம் ரத்தம், அப்படியே ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. உடனே இந்த தாய் நெஞ்சம் பதறுகிறது, அங்கமெல்லாம் நடுங்குகிறது. ஐயோ, என் குழந்தையை இந்த கீரி பிள்ளை கொன்று விட்டதே, என் ஆசை குழந்தையை, தவமிருந்து பெற்ற எங்கள் தவ புதல்வனை, 10 மாதம் நிறைந்த அந்த ஆண்மகனை இந்த கீரி பிள்ளை கொன்று விட்டதே என்ற வேதனை ஒரு பக்கம், அதனால் விளைந்த ஆத்திரம் இன்னொரு பக்கம். ஆத்திரம் அறிவை மறைத்துவிட்ட காரணத்தால் தலையில் கொண்டு வந்த தண்ணீர் பானையை கீரி பிள்ளையின் தலையில் போட்டாள். அந்த தலை ஏற்கனவே வாயில் ரத்தத்தோடு இருந்த கீரி பிள்ளையின் தலை சிரசு உடைந்து ரத்தம் கொட்ட அந்த வாசலிலே செத்தது. இந்த பானை உடைந்த சத்தத்தில் வீர் என்ற சத்தம் உள்ளே இருந்து கேட்டது. உள்ளே பதறி ஓடினாள் தாய். தொட்டிலே குழந்தை பொக்கவாய் திறந்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. பக்கத்தில் பார்க்கிறாள், ஒரு படமெடுத்தாடி வந்த ஒரு நல்ல பாம்பு, நாகப்பாம்பு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறது. கழுத்து துண்டாடப்பட்டு கிடக்கிறது. நாகம் உள்ளே நுழைந்திருக்கிறது வீட்டுக்குள்ளே. தாய் அருகில் இல்லை, கிணற்றடிக்கு போய்விட்டாள். கீரி பிள்ளை பார்க்கிறது. தொட்டிலை நெருங்குகிறது நாகம் படமெடுத்தவாறு. குழந்தையை கொத்திவிடும், நம் எஜமானியின் குழந்தையை கொன்றுவிடும் என்று கருதி பாய்ந்து கழுத்தை துண்டாடுகிறது.
பொருள் தேட சென்ற கணவன் திரும்பி வருகிறான். நான் அதற்கு மேல் காவியத்தின் நிகழ்ச்சியை கதையை விவரிக்க நேரம் இல்லை எனக்கு. இந்த செய்தியை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே காட்டுகிறார். கோவலன் பெருமையை சொல்லுகிற காலத்தில் அந்த குடும்பத்துக்கு உதவியவன் கோவலன் என்று எழுதுகிறார். இது என்ன செய்தி? கண்ணால் காண்பது பொய். கண்ணால் எதை கண்டாலும் அது கூட பொய். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்தில் தமிழர்களைப் போல மனித குலத்துக்கு அறநூல்களை தந்தவர்களும் இல்லை. மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது, எந்த சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறதற்கான விளக்கத்தை தந்தவர்களும் தரணியில் இல்லை. காதால் கேட்பதும் பொய். அண்ணன் கலைஞர் அவர்களே, பாண்டிய மன்னர்களின் வரலாற்றை எல்லாம் நீங்கள் பேசுவீர்கள். பாண்டியன் பரம்பரையினரே, சேரனை சேர்ந்தவர்களே, சோழரின் சொந்தக்காரர்களே, இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் மேடையிலே பேச தொடங்குகிற போது ஆற்றிய உரை. அங்கே ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் நகர்வலம் வந்து கொண்டிருந்தான். நள்ளிரவு வேளையில் மாறு வேஷத்தில். நகரத்திலே மக்கள் சுபிட்சமாக இருக்கிறார்களா? நகர மக்களுக்கு ஏதாவது ஆபத்து இல்லாமல் இருக்கிறார்களா? தன்னந்தரியனாக மாறு வேஷத்திலே நகர்வலம் வருகிறான் வேந்தன். அப்பொழுது ஒரு வீட்டில் நடுச்சாம நேரத்தில் பேச்சு சத்தம் கேட்கிறது. என்னவென்று, இந்த அர்த்தராத்திரியிலே ஏதோ அரவம் கேட்கிறது என்று அருகிலே சென்று ஜன்னல் ஓரமாக நின்று மன்னன் கேட்கிறான். மனைவி அழுகிறாள். கணவனிடம், நீங்கள் தூரதேசம் போய்விட்டால் நான் தனியாக இருப்பேனே, எனக்கு என்ன பாதுகாப்பு? கணவன் சொல்லுகிறான், வருந்தாதே என் கண்மணியே, இந்த நாட்டின் மன்னன் இருக்கிறான். எறும்புக்கும் தீங்கு நேராது. காற்று கூட அவருக்கு உத்தரவுக்கு கட்டுப்படாமல் உள்ளே நுழைய முடியாது. நீ பயப்படாதே, நான் சீக்கிரத்தில் 6 மாதத்தில் பொருள் தேடி திரும்பி விடுவேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே போகிறார். ஒரு அடிக்கடி அந்த இரவு வேளையில் நகர்வலம் வருகிறான். 1 மாதம் சென்றது. அதே வீட்டில் சத்தம் கேட்கிறது. 6 மாதம் கழித்தல்லவா கணவன் வருவேன் என்று சொன்னான். எவரோ கள்வன் ஒருவன் உள்ளே நுழைந்து விட்டான், கயவன் ஒருவன் இந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டான் என்று எண்ணி அவசரப்பட்ட மன்னன் கதவை தட்டி விட்டான். யாரது என்ற குரல் உள்ளே இருந்து வருகிறது. வேர்த்து விதிர்விர்த்து போய்விட்டான் மன்னன். ஆஹா, பெரிய தவறு செய்து விட்டோமே. பொருள் தேட சென்ற, தேசாந்திரம் சென்ற புருஷன் அல்லவா திரும்பி வந்திருக்கிறான், கணவன் அல்லவா திரும்பி வந்திருக்கிறான். 6 மாதம் கழித்து வருவேன் என்று சொன்னதனால் பேச்சு சத்தம் கயவனோ கள்வனோ நுழைந்து விட்டோம் என்று நாம் அல்லவா அவசரப்பட்டு தட்டினோம். அந்த மாதர்குல மங்கை கற்பு கரசி மீது தப்பண்ணம் வந்துவிடக் கூடாதே, நடுராத்திரியில் எவனோ கதவை தட்டுகிறான் என்று அவன் கதவை வந்து திறந்து பார்ப்பதற்குள் வேகமாக அங்கிருந்து சென்ற மன்னன் அந்த தெருவிலே உள்ள அத்தனை வீட்டு கதவுகளையும் தட்டிவிட்டு போய்விட்டான். மறுநாள் தர்பார் கூடியது. மன்னனுடைய சபைக்கு அந்த மக்கள் அனைவரும் வந்தார்கள். வேந்தனே, இதுவரை இல்லாத ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது நமது நகரத்திலே. என்ன? இரவு வேளையில் என் வீட்டு கதவை தட்டினார். ஒவ்வொரு குடும்பமாக வந்து சொல்லுகிறது. பொருள் தேட சென்றானே அந்த கணவன், அவனும் வந்து சொல்லுகிறான் குடும்பத்தினரோடு. உடனே மன்னன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட தவறை செய்தவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். நானே அவனை பிடித்து வைத்திருக்கிறேன். இந்த வீடுகளின் கதவை அர்த்தராத்திரி தட்டியவனை பிடித்து வைத்திருக்கிறேன். என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை நான் முடிவு செய்து விட்டேன். இப்படி அக்கிரமமாக கதவை தட்டி அந்த கை வெட்டி எறியப்பட வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் இடது கையால் வாளை உருவி வலது கரத்தை துணித்துக் கொண்டான். அவன் பெயர் பொற்கை பாண்டியன். இது நான் பள்ளியிலே படித்த பாடம். காதால் கேட்பதும் பொய், கண்ணால் காண்பதும் பொய். இந்த மரபுகள் வளர்ந்த தமிழகத்தில் அண்ணன் கலைஞர் அவர்களே, உங்கள் பெயரால் அந்த தொலைக்காட்சி, இல்லாவிட்டால் இவ்வளவு நேரத்தை நான் செலவழிக்க மாட்டேன். கோணிப்புழுகன் கோயபல்ஸ் வந்து பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று முயற்சி செய்தவன். நீங்கள் பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த பட்டம் நிரந்தரமாக வந்து சேர்ந்து விடக் கூடாதே என்ற கவலையில் சொல்லுகிறேன்.
ஒரு பத்திரிகையை தூக்கி வைத்துக் கொண்டு முத்தரசன் கேட்டார். மக்கள் நல கூட்டணி கலைகிறது, உடைகிறது, அங்கீகாரத்துக்காக தனித்தனி பாதையை தேடி வேறு கட்சிகளோடு கூட்டணி வைக்க போகிறார்கள். நம்முடைய ஜிஆர் சொன்னார், இந்த மறை கலண்டவனை எல்லாம் நான் சொல்லல, அவர் சொன்னதுக்கு ராயல்டி அவர் கொடுக்கணும் இல்ல, கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்று. உடனே முத்தரசன் சொல்லுகிறார், இவங்களை அங்க அனுப்புனா கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டரை கிறுக்கன் ஆக்கிடுவாங்க. நான் பத்திரிகையாளர்களை மதிப்பவன். ஜூலையில் நாங்கள் என் அருயிர் சகோதரர் தொல் திருமாவளவன், என் அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன், என் அருயிர் தோழர் முத்தரசன், நாங்கள் நால்வரும் ஒன்றாக கூடி மக்கள் நல கூட்டியம் என்ற பெயர் வைப்பதற்கு முன்பு ஆலோசனைகள் மேற்கொண்டு அந்த செய்திகள் வந்த வேளையில் இவர்கள் கூட்டணியாக, இவர்கள் 4 பேரும் ஒன்றாக இருப்பது சந்தேகம் என்று எழுதினால் ஒரு சிலர் நம்பலாம். அல்லது ஆகஸ்ட் மாத வாக்கில் இவர்கள் ஒரு அரசியல் கூட்டணியாக சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று எழுதினால் அதை ஒரு சிலர் நம்பலாம். 8 மாத காலம் தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத காட்சிகளை அரங்கேற்றி எங்களை போல ஒரு கூட்டணியில் பரஸ்பர மரியாதையோடு, பரஸ்பர நட்புணர்வோடு, பரஸ்பர அன்போடு, ஒருவரை ஒருவர் மதித்து நேசித்து பரிவு காட்டி அன்பு பாராட்டி அனைத்து பிரச்சனைகளையும் அக்குவேறு ஆணிவேராக அலசி ஆராய்ந்து கொள்கைகளை வகுத்து திட்டமிட்டு அதை செயல்படுத்துகின்ற விதத்தில் 8 மாத காலம் பாடுபட்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெளியிட்டு நவம்பர் 2ஆம் தேதி இந்த அரசியல் கூட்டணியின் எதிர்கால திட்டங்களையும் அறிவித்து பேய்மழை பெருவெள்ளம் வந்தபோது நாங்கள் நால்வரும் தெரு தெருவாக சென்று வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற, ஆங்காங்கு தேங்கி கிடந்த சேறு சகதி மனித கழிவுகள் எங்கள் கைகளால் அள்ளி கிட்டத்தட்ட 5 நாட்கள் இரவு பகலாக இணைந்தே பாடுபட்டு திருச்சியில் 4 கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இதுவரை தமிழகத்தில் எந்த அரசியல் கூட்டணியும் அப்படி நடத்தியதில்லை என்று கூட்டத்தை நடத்தி, அதன் பிறகு கூட்டணி ஆட்சிதான் என்று பிரகடனம் செய்து முதல் கட்ட சுற்றுப்பயணம் கடலூரில் தொடங்கி காளையார் கோவிலில் நிறைவு செய்து, 2வது கட்ட சுற்றுப்பயணத்தை கோவையில் தொடங்கி திண்டுக்கல்லில் நிறைவு செய்து, 3வது கட்ட சுற்றுப்பயணத்தை ஆவடியில் தொடங்கி செங்கல்பட்டில் நிறைவு செய்து, 4வது கட்ட சுற்றுப்பயணத்தில் தலைநாளாக தலைநகர் சென்னையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இவ்வளவு தூரம் வந்த பிறகு இப்படி ஒரு கூட்டணி இதுவரை அமைந்ததில்லை. இனிவர்கள் வெற்றி பெறுவார்களா வெற்றி பெற மாட்டார்களா என்ற விவாதம் அனைத்து விவாத மேடைகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டணி கலைந்து போகும் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் அவ்வளவு எரிச்சலும் ஆத்திரமும் காந்தாரி அம்மிக்குலை வச்சு அடிவயிற்றில் இடித்துக் கொண்டதை போல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் தோற்று இதற்கே இவ்வளவு பதறுகிறீர்களே. 19ஆம் தேதி மே மாதம் ரிசல்ட் வந்த பிறகு உங்கள் கதி என்ன ஆகும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். இப்பொழுது போட்டி அண்ணா திமுகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் தான். திமுக பேக்வர்க் போயிடுச்சு, திமுக முடிஞ்சு போச்சு. அதை பத்தி நேரத்தை செலவழிக்க வேண்டாம். இங்கே முக்கியமான 2 பிரச்சனைகளை வைக்க விரும்புகிறேன். ஒன்று தொழிலாளர் பிரச்சனை, இன்னொன்று விவசாயிகள் பிரச்சனை. Peasants and labor 2 சக்திகளின் கரங்களும் ஒன்றிணைந்துதான் புரட்சிகளை உலகத்திலே நடத்தி இருக்கின்றன. தொழிலாளர் வர்க்கமும் குடியானவர் கூட்டமும் இணைந்து ஏந்திய வாட்கள் தான் ரஷ்ய புரட்சியை நிர்மாணித்தது, சீன புரட்சியை நிர்மாணித்தது. இது தொழிலாளர்களை உச்சிமேல் வைத்து வெற்றிய பகுதி வடசண்டை என்பதை நான் அறிவேன். இந்த பெரம்பூர் வட்டாரத்தில் தான் பிஎன்சி மில் உலக புகழ்பெற்று சிறந்து இயங்கியது என்பதை நான் அறிவேன். சுதந்திரத்துக்கு முன்பே வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட பிஎன்சி மில் எவ்வளவு பிரசித்தம் பெற்றது. 15,000 தொழிலாளர்கள் இதில் இருந்தனர். மெட்ராஸ் லேபர் யூனியன் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட புகழ்மிக்க தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்தில் அதனுடைய ஃபவுண்டர் மெம்பர்ஸ் 2 பேரில் ஒருவர் செல்வபதி செட்டியார். அவர் தான் திரட்டிய பாடுபட்டு திரட்டிய சொத்துக்களை கொண்டு பெரிய அளவு நிலப்பரப்புக்கு பல ஏக்கர் பூமியை வாங்கி
சென்னை கார்ப்பரேஷனுக்கு தானமாக கொடுத்தார். தான் திரட்டிய சொத்துக்களால் நிலத்தை வாங்கி சென்னை மாநகராட்சிக்கு கொடையாக கொடுத்தார். அந்த கொடை வள்ளல் அவர் மீது நன்றி பாராட்டி 1948 வருடம் சுதந்திரம் கிடைத்த ஒரு வருடத்தில் ஆகஸ்ட் 4 செல்வமதி செட்டியார் பூங்கா அமைக்கப்பட்டது. 1300 அடி நீளம் 36 அடி அகலத்தில் செல்வமதி செட்டியார் பூங்கா அமைக்கப்பட்டது. இன்றைக்கு ரியல் எஸ்டேட்டுக்காரர்களின் கையில் தான் சர்க்கார் இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு கொள்ளையடித்தாலும் கேள்வி கிடையாது. அப்படி மனைகளை ரியல் எஸ்டேட் கட்டிடங்கள் ஆக்கி கோடி கோடியாக பணத்தை குவிக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக இந்த அதிமுக அரசாங்கத்தில் கேடுகட்ட மாநகராட்சி இந்த செல்வமதி செட்டியார் பூங்காவை தகர்ப்பது என்று முடிவெடுத்தது. யாரோ சில முதலாளிகளுக்கு அவரிடம் கைகூட்டு வாங்கிக் கொண்டு பணம் வாங்கிக் கொண்டு உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியுடைய அமர்வுக்கு தோழர்கள் வழக்கை கொண்டு சென்றார்கள். இந்த பூங்காவை நீங்கள் எந்த விதத்திலும் சேதப்படுத்தக் கூடாது என்று கூறிய போது உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கலாம். நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை, நீதிபதிகளை விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் சர்க்கார் தரப்பிலே, கார்ப்பரேஷன் தரப்பிலே வந்த வழக்கறிஞர் எந்த விதத்திலும் பூங்காவுக்கு சேதம் ஏற்படுத்த மாட்டோம் என்று உயர் நீதிமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்துவிட்டு அமாவாசை இருட்டிலே திருகிற அர்த்தராத்திரி திருடர்களைப் போல இங்கே எந்திரங்களை கொண்டு வந்து அந்த பூங்காவை தகர்த்தீர்கள். கேட்டால் மணிக்கூண்டு இருக்கிறது, இன்னொன்னு என்ன இருக்கு, மரம் இருக்கு. இப்பொழுது அனுமதி வாங்காமலே அந்த பலமாடி கட்டிடங்களை எழுப்புவதற்கு அங்கே வானம் தோண்டப்படுகிறது. வேலை ஆரம்பிக்க போகிறார் என்று சொல்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டுமல்ல, ராமகிருஷ்ணன் மட்டுமல்ல, நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு, இந்த எங்களை பொறுத்தமட்டில் சிறுத்தைகளுக்கு ஒரு ஆபத்து என்றால் அங்கே செங்கொடி தோழர்கள் வருவார்கள், கழக கண்மணிகள் வருவார்கள். செங்கொடி தோழர்கள் களத்தில் இருக்கிறது என்றால் ஏன் எதற்கென்று கேட்கக்கூடாது? செங்கொடி தோழர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள், என்னென்ன விசாரிக்க கூடாது? சிறுத்தைகள் இங்கே செல்ல வேண்டும், கழக கண்மணிகள் இங்கே செல்ல வேண்டும், விசாரிக்க கூடாது, சப்ஜெக்டே கேட்க கூடாது, என்ன எதுக்குன்னே கேட்க கூடாது. பிரச்சனை நடக்கு, அங்கே நம்முடைய சிறுத்தைகள் கொடியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், உடனே போகணும். இந்த படை 4 கட்சிகளுடைய கடமை அதுதான். இதை நான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நம்முடைய பலம், இதுதான் நம்முடைய சக்தி. இந்த வேலையை கைவிட்டு விடுங்கள், இந்த முயற்சியை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இன்றைக்கு தொழிலாளர்கள் நிலைமை, அவர்கள் எங்கே? 15,000 தொழிலாளர்கள் இருந்த இடம் எங்கே? அதற்கு பிறகு யார் யாரிடமோ கைமாறி கடைசியில் ஒரு காலத்தில் பிஎன்சி நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய அந்த துணிகளை கொண்டுதான் காவல்துறையினருக்கே கால்சட்டை தைத்தார்கள், சட்டை தைத்தார்கள், சீருடைகள் தைத்தார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. அதே போல இந்த அரசுக்கு சொல்லுகிறேன், இங்கே உள்ள மாநில அரசும் டெல்லியிலே தலைநகரிலே இருந்து கொண்டு இந்தியாவை ஆட்சி நடத்துகிற நரேந்திர மோடி அரசும் பிசாசு அரசுகள், மான்ஸ்டர்ஸ். ஒரு ஆங்கில தொலைக்காட்சியினர் வந்து கேட்டார், they have become monsters, பிசாசுகள். ரெண்டும் காரணம் நான் சொல்ல மாட்டேன். விஜய் மல்லையா 9,000 கோடியை விழுங்கி விட்டு ஓடிவிட்டார். கேட்டால் அவர் எங்கே போய் விடுவார்? ஆக 9,000 கோடியை ஏப்பமிட்டு விட்டு அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கியது இந்த பாரதிய ஜனதா கட்சி. 9,000 கோடி செலவழித்தனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து விமான நிலையத்திலிருந்து அனுப்பி வைக்கிறீர்கள். இங்கே ஏழை விவசாயி அழகர் அரியலூரிலே ஒரப்பூருக்கு பக்கத்தில் அவன் தனியார் நிதி நிறுவனத்தில் டிராக்டருக்கு வாங்கிய கடனை 90% செலுத்தி விட்டார். 2 தவணை தான் பாக்கி. ஆனால் அந்த விவசாயியை இந்த மண்ணிலே போராடி ரத்தத்தை வியர்வையாக கொட்டி பயிர் வளர்த்து அந்த தானிய மணிகளை கொண்டு மக்களை வாழ வைக்கின்றாரே, அந்த விவசாயியை ரவுடி கூட்டத்தோடு சென்று, போலீஸ் பட்டாளத்தோடு சென்று
அடித்து உதைத்து அந்த டிராக்டரை பறிகொடுத்து பறிமுதல் செய்து கொண்டு போய்விட்டார்கள். மானத்துக்காக வாழ்கிறவன் விவசாயி. அதனால் அவன் நாடப்பட்டு வெட்கப்பட்டு ரோசம் உள்ளவனாக தற்கொலை செய்து செத்து போய்விட்டான் அழகர். இந்த அழகரின் சாவுக்கு ஜெயலலிதா சர்க்கார் பதில் சொல்லியாக வேண்டும். நான் நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு 2422 விவசாயிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தேசிய குற்றப்பதிவு ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ரவிக்குமார் சொன்னார், இதையெல்லாம் கணக்கிலே சேர்க்காது தமிழ்நாடு சர்க்கார், அழகரின் எண்ணிக்கையை கணக்கிலே சேர்க்காது. இப்படி செத்தவர்கள் எத்தனை பேர்? 5000க்கு மேல் இந்த 5 ஆண்டு கால ஜெயலலிதா ஆட்சியில் தற்கொலை செய்து கொண்டு செத்து போன விவசாயிகள். அதே போலத்தான் சோழகன் குடிக்காட்டிலே, தஞ்சை மாவட்டத்திலே, அதுவும் 90% கடனை கட்டிவிட்டார் அந்த விவசாயி பாலன். போலீஸ் அங்கே செல்லுகிறது. அந்த விவசாயி டிராக்டரில் இருந்து உழுது கொண்டிருக்கிறான். அடித்து உதைத்து சித்திரவதை செய்து போலீசார் கொண்டு போகிறார்கள். கொந்தளிக்கிறது விவசாயிகள் கூட்டம். டிரான்ஸ்பர் செய்கிறார்களாம். நான் கேட்கிறேன், விஜய் மல்லையா மீது லத்தி கம்பு நீளுமா? நான் நீள சொல்லவில்லை. விஜய் மல்லையா மீது போலீஸ் பிரம்பு போய் பாயுமா? அப்ப உழவன், விவசாயி, தொழிலாளி என்றால் என்ன வேணா செய்யலாம். இப்படி ஒரு கேடுகட்ட அரசு. வீடுகளில் இருந்து கேட்கின்ற தாய்மார்களே, உங்கள் பிரச்சனைக்கு வருகிறேன். உங்கள் பெண் பிள்ளைகள் இனிமேல் பத்திரமாக ரோட்டில் போக முடியாது. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி. இந்த குடிகாரர்களினுடைய கோர விளையாட்டில் இருந்து தப்ப முடியாது. யாருக்கும் பாதுகாப்பில்லை. விதை நெல்லே கெட்டு போய்விட்டதே தமிழ்நாட்டில். இனி தாய்ப்பாலே நெஞ்சாகிறதா? பிள்ளைகளே குடிப்பதா? காரைக்கால் அம்மையாரும் கண்ணகியும் உலவிய பூமி என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டில் பெண்கள் குடிப்பதா? இதை விட கேவலம் தமிழனுக்கு என்ன இருக்க முடியும்? எந்த குடும்பமும் நிம்மதியாக இருக்க முடியாது. இல்லை, கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் அவர் மதுவிலக்கை அமுல்படுத்துவார் என்று சர்டிபிகேட் தருகிறார் அவரது தனையன். மதுவை கொண்டு வந்த பாவத்துக்கு அவருக்கு மன்னிப்பே கிடையாது. மதுவை கொண்டு வந்தவரை அவர்தானே, ஊக்குவித்தவர்கள் தானே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். எல்லோரும் குற்றவாளிகள் தான். 96 மதுவை நான் அகற்றுவேன், மதுவிலக்கு கொண்டு வருவேன் என்று முரசொலியிலே செய்தி போட்டார் கலைஞர். அதன் பிறகு 10 வருடம் ஆட்சி நடத்தியிருக்கிறார், மதுவிலக்கை கொண்டு வரவில்லை. இப்பொழுது ஏன் சொல்லுகிறார்? போன வருடம் பெண்கள் திரண்டார்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு முன்னால். கடைகளுக்கு முன்னால் மறியல் செய்தார்கள். நாடு கொந்தளித்தது. சசிபெருமாள் உயிர் கொடுத்தார். என் தாயார் மாரியம்மாள் 99 வயசில் டாஸ்மாக் கடை எதிர்த்து போய் போராட்ட களத்தில் நின்றார். நாடே கொந்தளிக்கிறது. கலைஞர் ரொம்ப கவனமானவர், உணர்ச்சியை புரிந்து கொண்டார். இதை சொன்னால் ஓட்டு போடுவார்கள் என்று. ஊழலின் பட்டியலை நான் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, ஜிஆர் வர்ணித்து விட்டார். 2 குற்றக்கூண்டுகள், ஒன்றில் அதிமுக, இன்னொன்றில் திமுக. அனைத்திலும் ஊழல், சதவிகிதம் வித்தியாசப்படும். இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். மதுக்கடைகளை அடியோடு ஒழிப்போம், டாஸ்மாக் கடைகளை ஒழிப்போம். ஏழை எளியவருக்கும் மருத்துவம் அரசு மருத்துவமனைகளிலே முறையாக கிடைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். கல்விக்கூடங்கள் கொள்ளை கூடங்களாக இருப்பதை மாற்றுவோம். ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். தொழிலாளர் உரிமையை காப்போம். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவோம். நல்லாட்சி அமைப்போம். நன்றி, வணக்கம். வாக்களியுங்கள்.